அரசியலில் இப்போ களமிறங்கி தமிழக வெற்றிக் கழக தலைவராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நடிப்பில் வினோத் அவர்களுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜனநாயகன். விஜய் அவர்களுடைய சினிமா கரியரில் கடைசி திரைப்படமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தின் மேலே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. முதல்ல அக்டோபர் ரிலீஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரசிகர்களுக்கு விருந்தா எலெக்ஷனை டார்கெட் பண்ணி அடுத்த வருஷம் அதாவது 2026 பொங்கல் ரிலீஸாக ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாமா. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக படத்துலேருந்து ஒரு டைட்டில் கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர படத்துலேருந்து இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ ஜனநாயகன் படம் பற்றி சில அப்டேட்டுகள்லாம் சோஷியல் மீடியாவில் அப்படியே உலா வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா என்னது இதெல்லாம் படத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக படத்தில் வரக்கூடிய ஒரு சில கேமியோக்கள் பற்றின அப்டேட்ஸ். புசியானந்த் இருக்கார் இல்லையா, விஜய் அவர்கள் கூட ரொம்ப வருஷம் பழக்கத்தில் இருக்கிறவர். அதுவும் முக்கியமாக இப்போ அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு வலது கையாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் புசியானந்த் அவர்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் நடிச்சிருக்காராமா. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்கில் புசி ஆனந்த் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. இது சம்பந்தமாக நம்ம தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புசி ஆனந்த் ரொம்ப வருஷமாகவே விஜய் கூடவே இருக்காரு. கண்டிப்பாக அவரை வந்து ஒரு படத்துலையாவது கொண்டு வந்து நடிக்க வைக்கணும், தான் அவர் மேலே இருக்கிற அபிமானத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு விஜய் ஆசைப்பட்டார். அது தன்னுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் மூலமாக நிறைவேற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருடைய கேமியோ மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு நெருக்கமான டேரக்டர்ஸான இயக்குநர்கள் அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ். அதாவது அட்லி ஆல்ரெடி ஒரு 3-4 படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. நெல்சன் வந்து பீஸ்ட் திரைப்படம், அந்த திரைப்படம் சரியாக போனாலுமே நெல்சன் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு டேரக்டர் ஆகிட்டார் விஜய்க்கு. லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் லியோன் அடுத்தடுத்த படங்கள் பண்ணி விஜய் அவர்களுடைய அந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டாரு. 3 பேரும் தளபதி விஜய்க்கு எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்றத அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ்ல நம்ம பார்த்துருக்கலாம். 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஒரு பார்ட்டியில். அந்த ஃபோட்டோ எடுத்ததே விஜய் அவர்கள் தான். இந்த 3 பேரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோவில் நடிக்கிறாங்களாமா. அதுவும் படத்தில் வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் 3 பேரும் ஒரு ஸ்பெஷல் கேமியோ வந்துட்டு போகிறாங்களாமா. விஜய் ஆனந்த் அவர்களுடைய கேமியோவே நமக்கு செம சர்ப்ரைசிங், ஷாக்கிங் தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நெல்சன்றாங்க, லோகேஷ் கனகராஜன்றாங்க, அட்லின்றாங்க. இப்படி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்கள் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா என்னெல்லாம் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.